ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆட்டோட குடல் கிரேவி, அதாவது போட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆட்டோட போட்டி. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது வாஷ் பண்ணுறது நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததை நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 6-7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஆட்டுக்குடல் போட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சில பேருக்கு இது பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாங்க. இது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையாவது இதை வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கேன். எப்போவுமே நான் இப்படி தான் செய்வேன். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு 2 பச்சை மிளகா. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பழுத்த தக்காளியை 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கும்போது அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரும் சீக்கிரமாகவே. அதுக்காக இப்போ சேர்த்துக்கலாம், நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது எப்போவுமே டாட்டா கல் உப்பு தாங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்படி மூடி வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாகவே வதங்கி வரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இது கூடவே மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் எப்போவும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேங்க. தனியாக எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. ஒரு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அடுத்ததாக நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி
வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வேக வச்சுருக்க போட்டி இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். பொறுமையாக அப்படியே கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நாம் அந்த கறியை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வச்ச தண்ணியை வச்சுருந்தா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும், அதில் இருக்கிற கொழுப்பு தன்மையெல்லாம். ஸோ நீங்கள் அதனால் அதையெல்லாம் கீழே எடுத்து போட்டுறாதீங்க. அது ஹீட் ஆகும்போது திரும்பவும் கரைஞ்சிரும், அதனால் கீழே ஊற்றக்கூடாது. அடுத்ததாக ஒரு 4 பல் பூண்டை நசுக்கி அது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பரை எக்ஸ்ட்ரா நம்ம மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை திரும்பவும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு கிரேவி தண்ணியாக வேணும், நாங்கள் அப்படியே குழம்பா ஊற்றி சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தொக்காவை நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியை நல்லா சுண்ட விட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் செய்ய போகிறேன். ரொம்ப கிரேவியாக செய்ய போகிறது இல்லை, கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், திரும்ப ஒரு தடவை மூடி போட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்மளோட சூப்பரான போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக நாம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நாம் கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்